எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்கிறது உயிர்த்தெழுந்த உண்மையை மறைக்க முடியாது. மொத்தம் 28:11-15 வரைக்கும் வாசிக்கிற பாருங்க. அவர்கள் போகையில் காவல் சேவகர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கிறது. இதோட கான்டெக்ட் என்னன்னா, இயேசு வந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து விட்டார். தூதர்கள் இயேசுவின் கல்லறையை திறக்கிறார்கள். பெண்களுக்கு உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த பெண்கள் வந்து இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடுகிறார்கள். இந்த வேளையில என்ன நடக்குது? இயேசுடைய சீஷர்கள் வந்து அதிக துக்கத்தோட அழுகையில் இருக்கிறாங்க. இந்த தூதன் கல்லறையை திறக்கும் போது இந்த போர்ச்சேவர்கள் அங்கேதான் இருந்தார்கள். நூற்றுக்கணக்கான போர்ச்சேவர்கள் இயேசுவின் கல்லறையை பாதுகாத்திருக்க வேண்டும். தூதர்கள் வரும்போது அந்த காவலர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? பயத்தினாலும் இருந்தார்கள். செத்தவர்கள் போல ஆனார்கள் அப்படின்னு இருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பது இதன் மூலம் போர்ச்சேவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் தங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? இயேசுவினுடைய சரீரத்தை காணவில்லை என்றால் இவர்களுக்கு கண்டிப்பாக என்ன மரண தண்டனை தான் விதிக்கப்படும். ஆனால் யாவற்றையுமே எல்லாத்தையும் போய் என்ன பண்றாங்க? பிரதான ஆசிரியர்கிட்ட போய் சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க. பிரதான ஆசிரியர் மூப்பரோட கூடி வந்து இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்கும் போது, இவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்றால் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரனாகத்தான் இருக்க வேண்டும். இவர் உயிர்த்தெழுந்துட்டார்னு என்னாச்சு? இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனா தான் இருக்கணும். அதுல நம்ம எந்த மருத்துவம் பேச முடியாது. இவர் பேசாம உயிர் தெளவில்லை. இவருடைய சீஷர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? நைட்டோட நைட்டா வந்து களவாடி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பொய்யா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த போர்ச்சேவர்களுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்குறாங்க பாருங்க. வசனம் 13 அப்படி சொல்லியிருக்குது. நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் வந்து ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள். சரி, அப்போ எல்லா சோல்ஜரும் களவா கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுடைய சரீரத்தை அவருடைய சீஷர்கள் வந்து களவாடி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லா சோல்ஜருமே தூங்கிட்டாங்களாம். இவருடைய சீஷர்கள் வந்து எடுக்கும்போது பாருங்க, அவங்களுக்கு ரோமர்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு இந்த மாதிரி இதுகளில் வந்து இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம். பாருங்க, இவங்க அவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்திருப்பார்களா? இல்லை ஒரு சில பேர் அதே மாதிரி அஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம், தூங்கி இருக்கலாம், ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் நூற்றுக்கணக்கான போர்ச்சேவர்கள் நிற்கும் போது எல்லாருமே தூங்கிட்டாங்களா? இவங்க இயேசுடைய சீஷர்கள் வந்து இயேசுவோட உடல்ல களவாடி கொண்டு போகும்போது எல்லாருமே தூங்கிட்டாங்களா? பெரிய கேள்வி பாருங்க. ஒரு உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சோல்ஜர்ஸ் எல்லாம். இதுல எப்படி ஒரு காரியம் நடந்திருக்குமானா நிச்சயமா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை பாருங்க. இந்த இதே எதை காட்டி கொடுக்குது? இயேசு வந்து மெய்யாகவே உயிர் தெழுந்தார். இயேசுடைய சரீரத்தை யாரும் களவாடி கொண்டு போய் அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லல அப்படிங்கிறது இதுல விளங்குது பாருங்க. இந்த பிரதான ஆசிரியர்களும் மூப்பரும் ஆலோசனை பண்ணி என்ன சொல்றாங்க? இதே மாதிரி நீங்க சொல்லிருங்க, நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. அது வந்து ஹியூஜ் அமௌண்டா இருக்கும்ன்றாங்க. பெரிய ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்து பணத்தை கொடுத்து இயேசுடைய உயிர் தெழுதலின் செய்தியை மாற்றி பேசிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. ஆனால் இந்த உண்மையை மறைக்க முடியாது. உயிர்த்தெழுதலில் குறித்த உண்மையை பணத்தை கொடுத்தோ, அதிகாரத்தை கொண்டோ, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை கொண்டோ, எதை கொண்டும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை யாரும் மறைக்கவோ, அந்த உண்மையை வெளிப்படுத்தாமல் அதை சப்ரஸ் பண்ணி வைக்கவோ முடியாது. ஏனென்றால் அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். நான் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் உயிர்த்தெழுந்தீர் என்பதை ஆண்டவரே ஒருவரும் மறைக்க முடியாது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எந்த பொய்யும் இந்த உண்மையை மேற்கொள்ள முடியாது. எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இந்த உண்மையை மேற்கொள்ள முடியாது. எந்த பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் சேர்ந்து பொய்யை கட்டி இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு எதிராக பேசினாலும், பணத்தை கொடுத்தாலும் இந்த உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை மறுக்க முடியாது. கர்த்தாவே, தேங்க்யூ ஜீசஸ். நீர் அநேக ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் நீர் வைத்திருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அநேக சயின்டிஃபிக் ப்ரூஃபை நீர் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி ஆண்டவர் உலகமெங்கும் பிரசித்திப்படட்டும் கர்த்தாவே, இன்னும் அதிகமாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அதன் மூலமா ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவர் உம்மண்டை திரும்பட்டும் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக எங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி அந்த அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்கும் நடத்தும் கர்த்தாவே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.